பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 6 வசனங்கள் 13 முதல் 15 முடிய. எனக்கு அருமையானவர்களே, இந்த 3 வசனத்திலே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி பவுல் சொல்கிறார். ஏன் இதை நம்ம இன்றைக்கி தியானிக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மிடம் அநேகரிடம் இல்லாத ஒரு குவாலிட்டி இப்போ இன்றைக்கி இந்த வசனத்தில் இருக்குது. என்னடா அப்படின்னு சொன்னால், அது நம்ம இருந்துட்டோன்னா அது நம்ம எதையும் சாதிக்கலாம். என்ன அந்த ஒரு லைன் அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தாரா ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிற வரைக்கும். ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவனை கூட்டின்னு வந்து வானத்தை காட்டுறாரு. வானத்தின் நட்சத்திரங்களை போல் உன் சந்ததியை நான் பெருக செய்வேன்னு சொல்கிறாரு. கடற்கரை மணலை போல் உன் சந்ததியை என்னை பெருக்க செய்வேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. 99 வயது வரைக்கும் குழந்தை இல்லை. அப்போது அந்த காலகட்டங்களிலே அவர் ஆண்டவரோடு எவ்வளோ விசுவாசமாக இருந்திருப்பார் பாருங்க. அவர் ஆண்டவரையோ கர்த்தரையோ எதுவும் தூஷிக்கலை, கொடுப்பார்னு பொறுமையோடு காத்திருந்தார். அதற்கப்புறம் தான் ஈசாக்கை பெற்றுக்கொண்டார். 100 வயதில் ஈசாக்கை பெற்றுக்கொண்டார். ஈசாக்கை பெற்றுக்கொண்டு இன்னையும் நம்ம என்ன சொல்கிறோம், ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் தான் எல்லாமே சொல்கிறோம். ஸோ அப்படி ஒரு விசுவாசம் ஆபிரகாமிடம் இருந்தது. பொறுமையான ஒரு விசுவாசம். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் அழகாக அந்த 13 வசனம் 14-15 பார்த்தீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் நமக்கு என்னடா அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு விஷயம் ஒரு வாக்குத்தத்தம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உடனே நிறைவேற்றணும், ஆண்டவரே எனக்கு இது உடனே கொடுங்க, எனக்கு இது வேணும் அது வேணுன்றதை விட ஆண்டவருடைய சித்தத்துக்கு நாம் அர்ப்பணித்து பொறுமையாய் காத்திருந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் ஆண்டவர் ஏற்ற காலத்திலே ஏற்றதாய் சீரும் சிறப்புமாக செவ்வையாய் செய்வார். அம்மிக்கு குலுக்கி மடியில் சேர்ந்து விடும்படியாக தரும். நம்ம கேட்டோம்னா அரைகுறையாக வந்துடும். ஆனால் அப்படி இல்லை. பொறுமையாக காத்திருந்துங்க, நிறைவான சந்தோஷம் உங்களை ஆளும், நிறைவான ஆசீர்வாதம் உங்களை வந்து சேரும். அப்படி ஆண்டவரை நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.